கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். கொழும்பிலிருந்து நெலுவ நோக்கி சென்ற பேருந்து மீது நேற்று காலை 7:40 மணியளவில் அவிதாவில் இருந்து மதுகம நோக்கி சென்ற பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட குழுவினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த பேருந்து சாரதி களுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நெலுவ நோக்கி பயணித்த பேருந்தில் கொரவல பிரதேசத்தில் பயணியொருவர் ஏற்றப்பட்டது தொடர்பில் குறித்த பேருந்தின் பின்னால் வந்த மத்துகமவிலிருந்து அவிதாவை நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு பேருந்தின் சாரதி அந்த நேரத்தில் அவிதாவில் இருந்து மதுகம நோக்கி சென்ற மற்றொரு பேருந்துக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 5 பேர் கொண்ட குழு ஒன்று மதுகம லிகினியா பகுதியில் நெலுவ கொழும்பு பேருந்தை வீதியில் மறித்து அதை நிறுத்தி பேருந்தை இரும்பு கம்பிகளால் தாக்கியுள்ளனர். பேருந்தில் இருந்த பயணிகளை அச்சுறுத்தி சாரதியை தாக்குவதற்காக அவர்கள் பேருந்தின் மோடியை கதவை திறக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக செயல்பட்ட மேகதென்ன போலீசார் மத்துகம பகுதியில் தாக்குதலை நடத்திய பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை மிக குறுகிய காலத்துக்குள் கைது செய்தனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்தும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. சந்தக நபரான சாரதி மற்றும் நடத்துனர் இன்று மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக மேகதென்ன போலீசார் தெரிவித்தனர். பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் தாக்குதலை நடத்திய பேருந்துக்கு எதிராக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் பயணிகள் முறைப்பாடு அளித்துள்ளனர். அதேவேளை சம்பவம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க மேகதென்ன போலீசாரை பயணிகள் பாராட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காப்போது சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிய மாணவ மாணவிகளிடம் உயர்தர வகுப்புகளுக்கான விளம்பர கையேடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு மர்ம நபர்கள் பலவந்தமாக திணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை குழுக்களில் உள்ளவர்களை போன்ற தோற்றத்தில் இருந்த அவர்கள் மாணவிகளுக்கு நெருக்கமாகவும் அவர்களின் கைகளை பிடித்து இழுப்பது போன்று நடந்து கொண்டமை அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. இந்த அத்துமுறலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் பிரதேச செயலகங்களுக்கு பெற்றோராலும் சமூக நலன் விரும்பிகளாலும் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு பிரதேச செயலகங்களின் உரிய அதிகாரிகள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தனியார் பேருந்து ஒன்றும் வடக்கு மாகாண அரசு அதிகாரியொருவரது காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விபத்து குறித்த விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிகிரியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சுற்றுலா பயணிக்கு முறையான முதலுதவி இல்லாததனால் அவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை சிகிரியாவை பார்வையிடுவதற்கான பயணச்சீட்டு 11,000 ரூபாய் ஆகும். ஆனால் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான முதலுதவி வசதிகள் எதுவும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிரியாவில் முறையான முதலுதவி வசதிகள் இல்லாமை காரணத்தினால் கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் உட்பட மொத்தமாக 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சுற்றுலா சங்கம் ஒன்றின் செயலாளர் பி. விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா தலங்களில் முறையான முதலுதவி வசதிகளை வழங்குவது தொடர்பில் சுற்றுலாத்துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய வெலேசுதாவின் சகோதரர் தாஜு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி மாலை கல்கிசை படோவிட்டை போலீஸ் சோதனை சாவடியின் பொறுப்பதிகாரியொருவரும் அங்கு கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது தாஜு என்று அழைக்கப்படும் சுனிமேல் குமார என்பவரிடமிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான வெலேசுதா என்றழைக்கப்படும் சமந்தகுமார என்பவரின் சகோதரர் ஆவார். போலீசாரால் கைது செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சியில் சுனிமேல் குமார் தன் இடையில் வைத்திருந்த கத்தியால் போலீஸ் உத்தியோகத்தரை குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி சென்றிருந்தார். இதனையடுத்து காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் தற்போதைக்கு கலுபோவிலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் தப்பி சென்று
இந்நிலையில் தப்பி சென்று தலைமறைவாக இருந்த தாஜு என்று அழைக்கப்படும் சுனிமேல் குமார நேற்று முன்தினம் இரவு ராஜகிரிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குவன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 30ஆம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சோவித ராஜகரணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். புத்தளம் துணேகனுவா பகுதியிலுள்ள ஒரு விலங்கு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 19 வயதான சத்ஜரா மிகிரங்க என்றும் அவர் கொட்டுக்கச்சிய பழுகஸ் வெவ பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் 3 சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் 2வது சகோதரர் என்றும் கூறப்படுகிறது. பண்ணையை சுற்றி மின்சார யானை வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநருக்கு உதவியாளராக அந்த இளைஞர் பணிபுரிந்து வந்ததாகவும் பிரதான மின்சார அமைப்பால் வழங்கப்பட்ட மின்கம்பியில் சில வேலைகளை செய்ய முயன்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லங்கா சதோசா நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிவப்பு சீனி, சிவப்பு பருப்பு, கோதுமை மாற்றின் மீன், உருளைக்கிழங்கு, வெள்ளை கவுப்பி, பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை 8 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 277 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு 4 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 279 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 162 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு டின் மீன் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 490 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 185 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் வெள்ளை கவுப்பியின் விலை 45 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 750 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 160 ரூபாய் பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 575 ரூபாவாக பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை நிலாவளி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்த முச்சக்கர வண்டியொன்றும் பட்டார் ரக வாகனமும் மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.